ரைட். 8th கண்டங்களை அறிவோம். யூனிட் 7 2 பார்த்துட்டோம். எது பார்த்தோம்? ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா பார்த்தோமா? அடுத்து அண்டார்டிகா. மனிதர்கள் வசிக்காத கண்டம். சரியா? ஏன் சார், ஏன் அப்படின்னா ஏங்க மனிதர்கள் வசிக்கல? பயங்கர குளிர், எக்ஸ்ட்ரீம் கிளைமேட். பாலைவனத்தில் கூட கொஞ்சம் பேர் யாருன்னா 1-2 பேர் வசிப்பான். இங்கே ஃபுல்லாகவே பனி படர்ந்துருக்கும். எந்த பகுதியில் இருக்குதுன்னு பார்த்தோம்? தென் அரைக்கோளத்தில். ரைட். எந்த வட்டத்துக்குள்ளே இருக்குது? ஆர்டிக் வட்டத்துக்குள்ளே இருக்குது. இங்கே ஏன் பனியாக இருக்குது? சாரி, அண்டார்டிக் சர்க்கிளுக்குள்ளே இருக்குது, 66 டிகிரி சவுத்தில். இங்கே ஏன் பனியாக இருக்குது? நிறைய நாள் சூரிய வெளிச்சம் வரவே வராது. அப்படியே வந்தாலும் ஸ்லாண்டிங்காக போயிடும், தரையில் படாது. எங்கேயாவது மலை முகடு அந்த மாதிரி இருந்தால் அங்கே படும். அங்கே மட்டும் ஐஸ் கட்டி உருவும், அங்கே மட்டும் ஏதாவது பாசி கீசி வரும், அவ்வளோதான். அப்புறம் மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க? ரிசர்ச் சென்டர் நிறைய வச்சுருக்கானுங்க. அங்கே போய் யாருக்குமே சொந்தம் கிடையாது அண்டார்டிகா. ஒரு சில விலங்குகள் மட்டும் வசிக்குது. மெயினாக பெண் குயின், அது சீலு, பனிக்கரடி இருக்குதா என்னன்னு தெரில, எனக்கு ஞாபகம் இல்லை, மறந்து போச்சு. இருக்கணும், பனிக்கரடி இருக்கணும், அதெல்லாம் இருக்குது. இங்கே நம்ம போகணுன்னாக்க ஒன்று இது பக்கம் சவுத் அமெரிக்கா போயிட்டு தென்னரைக்கோளத்தில் அண்டார்டிக் சர்க்கிளுக்குள்ளே இருக்குது, 66 டிகிரி தெற்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் போகணுன்னா சவுத் அமெரிக்கா வந்துட்டு இப்படி போகலாம். இது பக்கம் இங்கேருந்து இங்கே போய் சுற்றி பார்த்து, மெயினாக இந்த டூர்லாம் இப்போ கூப்பிட்டு போகிறாங்க தெரியுமாங்க? யூடியூப்லாம் வருது பாருங்கள். இந்த ஏரியாவுக்கு தான் போயிட்டு வந்துடுவானுங்க பக்கம். ஆனால் ரொம்ப உள்ளே போனால் டேஞ்சர், பயங்கரமான காற்றடிக்கும். இங்கே தான் காற்று அதிகமாக இருக்கும். பூமியில் காற்றடிக்காத இடம் எது? எந்த ரீஜன்? ஈக்குவேட்டர் ரீஜன் காற்று அடிக்காது, ஓகேவா? அதே துருவ பகுதியில் தான் பயங்கரமான காற்றடிக்கும். சென்டரில் உயர் அழுத்தம், அழுத்த மண்டலம் பார்த்தோம்ல, அதில் பார்த்தீங்கன்னா துருவ பகுதி சென்ட்ரல் தான் உயர் அழுத்தம் இருக்கும். அப்போ அங்கேருந்துன்னா வேகமாக காற்று, பயங்கரமான பனி காற்று அடிக்கும். அப்புறம் வேறு இன்னொரு ரூட் எங்கே சார் அப்படின்னா, சம்மரில் மட்டும்தான் அங்கே இருப்பாங்க. மற்ற நேரத்தில் ரிசர்ச் சென்டர் கூட க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுவாங்க. இங்கே வந்து நியூசிலாந்து வந்து போகலாம், எப்படியும் போகலாம். சரியா? ரைட். ஆனால் மோஸ்ட்லி இந்த பக்கம் தான் போகிறாங்க. சம்மரில் மட்டும் போயிட்டு ரிசர்ச் சென்டர் இருக்கும், அங்கே சூரியனே மறையாது. இப்போ சம்மர், அங்கே சூரியனே மறையாது. அப்போ ரிசர்ச் பண்ணுவாங்க. வின்டர் வந்தோன்னே அங்கேருந்து கிளம்பி வந்துடுவாங்க. அது பயங்கர சேஃப்டியாக இருப்பாங்க. அங்கே போய் இறங்கி உள்ளே போகும்பொழுது சானிடேஷன் அதெல்லாம் பண்ணிவிட்டு, அதுக்குன்னு தனியாக ட்ரெஸ் வச்சுருப்பாங்க, அதை சானிடேஷன் பண்ணியிருப்பாங்க, அதை எடுத்து தான் உள்ளே போவாங்க. ரிட்டன் அங்கேருந்து வரும்பொழுது அங்கேயே கழட்டி எல்லாத்தையும் போட்டு வந்துடுவாங்க. ஏன்னா இங்கேருந்து அங்கே போய் என்ன பண்ணக்கூடாது, அந்த ஸ்பீசிஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. வைரல் பிரச்சனை, பாக்டீரியா, ஃபங்கை, அதனால். ரைட், பார்ப்போம். அமைவிடம் மற்றும் பரப்பளவு. ஒரு தனித்துவம் வாய்ந்த கண்டம், ஆனால் இக்கண்டம் பூர்வீக மக்களை கொண்டிருக்கவில்லை. அங்கே மனிதனே இல்லை இது வரைக்கும், எந்த ஒரு நாடும் கிடையாது. தென்கோடியில் இருக்குது. பார்த்தோமா? பார்த்தா 5வது பெரிய கண்டம். 6வது பெருசு அது? 6வது பெருசு ஆஸ்திரேலியா. ஐரோப்பா இருக்கிறதுல சின்னதானது ஆஸ்திரேலியா. துருவ பகுதியில் அமைந்துள்ளதால் இப்பகுதி நிரந்தர பனியுடன்
மிக குளிர்ந்த பிரதேசம், ஃப்ரிஜிட் ஜோன். இந்திய அட்லாண்டிக் பசிபிக் பெருங்கடல் தென்பகுதியில் அமைந்துள்ளது. கரெக்டா? இது என்ன பெருங்கடல்? இந்திய பெருங்கடல். இது இது அட்லாண்டிக், அடுத்து பசிபிக், சுற்றிலும் அந்த கண்டம். அதே நேரத்தில் இந்த அண்டார்டிகை சுற்றியில் இருக்கக்கூடிய கடலை வந்து தென் பெருங்கடல் அப்படின்னு சொல்லுவாங்க, சதர்ன் ஓசன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ரைட். அது ஃப்ரீஸாக இருக்கும் பெரும்பாலும். இந்திய அட்லாண்டிக் பசிபிக் பெருங்கடல் தென்பகுதியில் இருக்கு. 14 மில்லியன் சதுர கிலோமீட்டர். புவியின் மொத்த பரப்பில் 9.3%. இதை எடுத்து எழுதி வைக்கணும், நீங்கள் தான் எழுதணும். எல்லா கண்டம் பார்த்தாலும் ஒவ்வொன்றும் எத்தனை பர்சன்டேஜ்னு போட்டிருந்தானா அதை எடுத்து எழுதி வச்சிட்டிங்கன்னா மறக்காது ஆர்டராக. இது தெரிஞ்சிருச்சு நமக்கு, எது பெருசு சின்னதுன்னு அது ஞாபகம் இருக்கும். இது மட்டும் பார்த்திங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ், பக்கத்தில் எவ்வளவு சதுர கிலோமீட்டர் எழுதி சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. டஃப்பாக கேட்கணுன்னா அந்த மாதிரி கேட்பாங்க. அடுத்து போக போக டஃப்பாக தான் இருக்கும் கொஸ்டின் பேப்பர்லாம். ஏன் சார்னா இந்த வருஷம் எல்லாம் படித்து முடிச்சுட்டு வருவான்ல வெளியில், அவனை வந்து உங்கள் கூட போட்டி போடுவான். அப்போ ஃபில்ட்ரு பண்ணணும், அதனால் பார்த்துக்கோங்க. சில மலைத்தொடர்கள், சிகரம், பள்ளத்தாக்கு, பனியாறு. பனியாறு தெரியும்ல, இங்கிலீஷில் கிளேசியர், பீடபூமி எல்லாமே இருக்குது. எரிமலை முத கொண்டு இருக்குது. மற்ற கண்டங்களில் எப்படி இருக்கோ அது எல்லாமே இருக்குது. 3200 கிலோமீட்டர் நீளம் கொண்ட டிரான்ஸ் அண்டார்டிக் மலைத்தொடர் இக்கண்டத்தை இரு பகுதிகளாக பிரிக்கிறது. டிரான்ஸ் அண்டார்டிக், டிரான்ஸ்னாவே குறுக்க அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு பெரிய விஷயம் இருக்குன்னா அது குறுக்க அப்படின்னு அர்த்தம் இங்கிலீஷில். அது இந்த இது வந்துட்டு அட்லாண்டிக் ஓஷன், இது பசிபிக் ஓஷன். அப்போ இதுதான் எதோட கண்டினியூட்டி. இங்கே தான் வந்து இந்த இடம் சவுத் அமெரிக்கா இருக்கும். இந்த இடம் இங்கே தான் சவுத் அமெரிக்கா இருக்கும். மேற்கு அட்லாண்டிக், கிழக்கு அட்லாண்டிக். மேற்கு அட்லாண்டிக் தான் இது லெஃப்ட் சைடில், இது மேற்கு அட்லாண்டிக் போட்டிருக்கா. ரைட் சைடில் கிழக்கு அட்லாண்டிக். சரி, அண்டார்டிகா, கிழக்கு அண்டார்டிகா. மேற்கு அண்டார்டிகா பகுதி பசிபிக் பெருங்கடல் நோக்கி அமைந்துள்ளது. ஃபேக்ட் கேட்பான், பார்த்துக்கோங்க, ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பான். தென் அமெரிக்காவை நோக்கி உள்ள அண்டார்டிக் தீபம் ஆண்டிஸ் மலைத்தொடரின், இதுதான் நான் சொன்னது, நீட்சி என்பதை உணர்த்துகிறது. அதோட கண்டினியூட்டி இங்கே இருக்கா. இது மேற்கு அட்லாண்டிக் எதை நோக்கி இருக்குது? பசிபிக் பெருங்கடல் நோக்கி இருக்குது. இந்த அட்லாண்டிக் பீடபூமி இருக்குல்ல, அண்டார்டிக் தீபகற்பம். தீபகற்பம்னா என்ன அர்த்தம்? மூணு பக்கம் தண்ணி, ஒரு பக்கம் நிலம். கடல்னு சொல்லாதீங்க, தண்ணி இருக்கணும் அப்படி சொல்லிக்காங்க. மூணு பக்கம் தண்ணி இருக்குது, ஒரு பக்கம் லேண்டால் அட்டாச் ஆகிருக்கு. இது எதோட நீட்சியாமா? தென் அமெரிக்காவோட நீட்சி. ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பான், ஃபேக்டில் கேட்பான், பார்த்துக்கோங்க. எங்கே போகலாம்? இங்கே பாருங்க, இந்த படத்தை பார்த்தா தெரியும். இதில் இல்லையா? இல்லை, நம்ம இங்கே போயிடலாம். ஓகேவா? இங்கே தான் அந்த மலை போகுது, மேற்கு அட்லாண்டிக். இது மேற்கு அட்லாண்டிக். அட்லாண்டிக் மேற்கு அண்டார்டிக். இது தீபகற்பம். இது இதோட கண்டினியூட்டி. இது ரெண்டு அட்டாச் ஆச்சுன்னா இந்த மலை இருக்குல்ல, ஆண்டிஸ் மலை தொடர், அதோட தொடர்ச்சி, அதான் நீட்சின்னு சொல்கிறான். கிழக்கு கேட்பான், ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பான். ஸ்டேட்மெண்ட்டில் இது ஓப்பனாகவே கேட்கலாம். அதை அண்டார்டிக் தீபகற்பம் எதனுடைய
நீட்சி, தொடர்ச்சி, கண்டினியூட்டி அப்படின்னு கேட்பான். எதோட அது? ஆண்டிஸ் மலைத்தொடர். ஆண்டிஸ் மலைத்தொடர் எங்கே இருக்குது? தென் அமெரிக்கா. கிழக்கு அண்டார்டிக் பகுதி அட்லாண்டிக் மற்றும் இந்திய பெருங்கடல் நோக்கி உள்ளது. ஸ்டேட்மெண்ட். கிழக்கு அட்லாண்டிக் இது வந்து கிழக்கு அண்டார்டிகா. இந்த பாட்டு வந்துட்டு அட்லாண்டிக் ஓஷன், இந்த பாட்டு வந்து இந்தியன் ஓஷன். இது எல்லாமே இந்தியன் ஓஷனில் வந்துடும். இங்கே தான் இதுக்கு கீழே தான் என்ன வரும்? ஆஸ்திரேலியா இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இந்த பக்கத்தில் வரும், இந்த இடத்துல வரும், இப்படி வரும். இப்பகுதியின் ரோஸ் தீவில் அமைந்துள்ள மவுண்ட் எரிபஸ் ஒரு செயல்படும் எரிமலை. அண்டார்டிகாவில் செயல்படும் எரிமலை எது அப்படின்னு கேட்பாங்க. மவுண்ட் எரிபஸ். வெள்ளை கண்டம், ஆமாம் தானே? ஒயிட் காண்டினென்ட். ஆமாம். புரியுது என்னென்னு? சில பகுதிகளில் பனிக்கட்டி எவ்வளோ ஹைட் இருக்குமாம்மா? மேலேன்னு சொல்கிறான், அதனால் ஆழன்னு சொல்கிறான். தரையிலன்னு சொன்னால் என்னது? ஹைட்டு. இப்போ தரையிலேருந்து 4000 மீட்டர்னு எவ்வளவு? 4 கிலோமீட்டர் ஹைட்டுக்கு என்ன இருக்கான்? இப்போ ஐஸ் கட்டி இருக்கான். நம்ம ஏற்காடு எவ்வளோ ஹைட்டு தெரியுமா? ஏற்காடு ஊட்டிலாம், ஊட்டி ஒரு 2900 மீட்டர் தான் வரும். அவ்வளோதான் வரும்னு நினைக்கிறேன். 2900 கூட வராது, 2000 சில்லற, சரியாக தெரில. நம்ம ஏற்காடு 2000 மீட்டர் வச்சுக்கோங்க, 2 கிலோமீட்டர் கடல் மட்டத்திலேருந்து. சேலம் பார்த்திங்கன்னா ஒரு 300-400 மீட்டர் இருக்கும் கடல் மட்டத்திலேருந்து. இதுலேருந்து வச்சிங்கனாக்கா ஒரு 1500 மீட்ரு ஹைட்டு சேலத்துலேருந்து. அதுவே அவ்வளோ ஹைட் இருக்குன்னா போட்டுக்கோங்க. தரையிலேருந்து 4 கிலோமீட்டர் ஹைட் வரைக்கும் என்ன இருக்காம? ஐஸ் கட்டி. அதெல்லாம் நிறைய பேர் நினைப்பாங்க குளோபல் வார்மிங்னால் இந்த ஐஸ் கட்டிலாம் உருகுது, அப்போ என்ன ஆகும்? கடல் மட்டம் உயரும். அது எப்படிங்க? அந்தளவுக்கு ஐஸ் கட்டி இருக்குது? ஆமாம், அந்தளவுக்கு இருக்குங்க. அவ்வளோ பெரிய பரப்பில் 4 கிலோமீட்டர் ஹைட் வரைக்கும் என்ன இருக்குது? ஐஸ் கட்டி படர்ந்துருக்கு. அப்போ என்ன ஆகும்? அது உருகி சேர்ந்தது. அங்கே எப்படி சார்? வெப்பமே இல்லையா சார்? பார்த்தோம்ல அந்த ப்ரெஷர் பெல்ட் என்ன ஆகுது? இங்கே உள்ள வெப்பத்தை அப்படியே எடுத்துகிட்டு அங்கே கொண்டுட்டு போயிடும். பிளானட்டரி விண்ட்ஸ் பார்த்தோமா, நம்ம ஏரியாவில் உருவாகக்கூடிய வெப்பம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே பக்கத்தில் பரவும். அப்போ அங்கேயும் வெப்பம் அதிகமாகும், பனிக்கட்டிலாம் உருகிட்டு இருக்குது. அதனால தான் இந்தோனேஷியாவுடைய தலைநகரெலாம் இப்போ மாற்றுறாங்க. நியூஸ் கரண்ட் அஃபேரில் வந்துருக்கும் பாருங்கள். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் என்ன ஆயிரும்? இந்தோனேஷியாவுடைய தலைநகரம் தண்ணிக்குள்ளே போயிடும். ஜகார்த்தான்னு நினைக்கிறேன். அதுமாதிரி சென்னை முழுக போகுது. இந்த மலையை வச்சு சொல்லிகிட்டு இருக்கானு, இந்த மலையினாலாம் சென்னை முழுகாது. பனிக்கட்டி உருகி கடல் மட்டம் உயர்ந்தால் தான் என்ன ஆகும்? சென்னை மூழ்கிடும். வாய்ப்பு இருக்குது. சென்னையில் ரொம்ப ஹைட்டு கம்மி தான் கடல் மட்டத்தில். அதுதான், வேறு எதுவும் கிடையாது. அடுத்தது காலநிலை. இங்கே அந்த ஒரே காலநிலை தான். ஷார்ட் சம்மர் இருக்கும். சம்மர்னாலும் பெருசாலாம் இருக்காதா, சம்மர்லேயே மைனஸில் தான் இருக்கும். லாங் வின்டர் இருக்கும், குளிர்காலம். புவி நடுக்கோட்டி இருக்குது, ஈக்குவேட்டர்லேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது. அண்டார்டிகா காலநிலை உறைநிலை காலநிலையாக காணப்படுது. மே, ஜூன், ஜூலை மாதங்களில் அண்டார்டிகாவில் சூரியன் ஒருபோதும் இங்கு உதிப்பதில்லை. இந்த டைமில் ஆர்டிக் ரீஜனில் எப்படி இருக்கும்? இதை சொல்லுங்கள். அங்கே உதிக்காதுங்க இந்த டைமில். அதே ஆர்டிக்கில் என்ன ஆகும்? மறையவே மறையாது. ஆர்டிக்கில் நார்வே, ஸ்வீடன், ஃபின்லாண்டெலாம் இருக்குல்ல, அவெல்லாம் மறையவே மறையாது. சாயந்தரம் 6 மணி 7 மணி 8 மணி ஆனவன் சூரியன் உதிச்சிக்கிட்டே தான் இருக்கும். அவனா என்ன நினச்சிக்குவான்? கண்ணாடி டோர்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இருட்டாயிடுச்சு டைம் பார்த்துட்டு படுத்து தூங்கிடுவான். இங்கே இருக்குல்ல நார்வே, ஸ்வீடன், ஃபின்லாண்டு, அப்புறம் இந்த க்ரீன்லாண்டு, அப்புறம் கனடாவோட இந்த பகுதி, அப்புறம் அலாஸ்காவில் இந்த கொஞ்சம் பாட்டு மட்டும், அப்புறம் ரஷ்யா இருக்குல்ல இந்த பகுதியெலாம் அப்படி தான் இருக்கும். அவ்வளோதான், பெரிய அதிசயம்லாம் கிடையாது, சும்மா ஒன்றுமே கிடையாது. எல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கானுங்க நம்ம ஆளுங்க, தெரிஞ்சுக்கிறோம். ஆகையால் தென் துருவத்தில் வெப்பநிலை சுமார் 90 டிகிரி செல்சியஸாக இருக்கும். -90 டிகிரி எப்போது? இந்த டைமில் சூரியன் உதிக்காத பொழுது. கோடை மாதங்களான, அதாவது சம்மர்,
டிசம்பர். இப்போ அங்கே தான் ஊற்றிக்கிட்டு இருக்குது. சூரியன் மறையவே மறையாது. எங்கே? அண்டார்டிகாவில். டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி சூரியன் ஒருபோதும் மறைவதில்லை, பகலாக தான் இருக்கும். இது கோடைக்கால வெப்பநிலை 0 டிகிரி செல்சியஸ். சம்மர்லேயே எவ்வளோவா? 0 டிகிரி. ஆமாம், அதான் ஃப்ரீஸ் ஆகியே இருக்குது. பட் வெயில் அடிக்கும், ஸ்லாண்டிங்காக போயிடும், படாது. 90 டிகிரியில் தரையில் பட்டால் தான் நம்ம வெப்பம் அதிகமாக கிடைக்கும். சரியா? அதான் கடும் குளிர், பனி புயல் பயங்கரமாக காற்றடிக்கும். இங்கிலீஷ் படம்லாம் நிறைய வந்திருக்குமே. அங்கே ரிசர்ச்சுக்கு போவாங்க, நாய் காணாமல் போயிடும். அதில் ஒரு இதை அப்புறம் நாயை போய் கண்டுபிடிப்பானுங்க. அப்போ பார்த்தா பயங்கரமாக புயல் அடிக்கும். அண்டார்டிகா தான், அங்கே வச்சு கதை எடுத்துருக்கான். அண்டார்டிகா புவியின் மேற்பரப்பில் காணப்படும் மிகப்பெரிய பனித்தொகுப்பு, ஐஸ் ஷீட். புவியில் காணப்படும் நன்னீரில் 70% எங்கே இருக்குது? இக்கண்டத்தின் பனி குமிழ்களாக உள்ளது. முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க, கேள்வி வரும். பூமியில் இருக்க நல்ல தண்ணியில் 70% எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. எங்கே இருக்குது? அண்டார்டிகாவில் பனி. அண்டார்டிகா டூர் போகலாமா? ஒரு வித்தியாசமான உலகம். பென்குயின் நிறைய ஆயிரக்கணக்கில் இருக்கும். டிஸ்கவரி, நேஷ்னல் ஜியோகிராஃபிலாம் பார்த்துருப்பீங்களே. ஏன் அங்கே பனியாக இருக்குது? அதுக்கான காரணம்லாம் இங்கே தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதை அப்ளை பண்ணணும். அதே மாதிரி ஒரு ஊருக்கு போகிறீங்கன்னா அந்த ஊர் எங்கே இருக்குது எல்லாம் பார்த்துட்டு அங்கே என்ன கிளைமேட் இருக்கும், எவ்வளோ ஹைட்டு, இனிமேல் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு போகலாம். யூரோப்பியன்ஸ்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க. அதுக்கு தான் அதை படிக்கிறது. நம்ம மார்க் எடுக்கிறதுக்காக படித்து அதோட மறந்துடுவோம். சரியா? அடுத்தது, உலகின் எந்த ஒரு நாட்டின் அறிவியல் ஆராய்ச்சியாளர் அண்டார்கள் ஆய்வு மேற்கொள்ளவும் தரவுகள் சேகரிக்க அனுமதிக்கப்படாது. ரிசர்ச் மட்டும் பண்ணலாம். சம்மரில் போயிட்டு வந்துடுவாங்க. நம்மளது இந்தியாவது கூட அங்கே இருக்குது. அதனால் அதுக்கு பேர் அறிவியல் கண்டம். சயின்ஸ் காண்டினெண்ட்டா? இங்கிலீஷில் என்ன போட்டிருக்கான்னு பார்ப்போம். காண்டினெண்ட் ஆஃப் சயின்ஸ். ஓகே. இதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்கள். பனிக்கரடி இல்லை அங்கே. நீர்நாய், கடற்பசு, பென்குயின். கடல் பசுவுக்கு என்ன போட்டிருக்காங்க இங்கிலீஷில்? வால்ரஸ். ஃபுல்லாக ஃபேட்டு, உடம்பு ஃபுல்லாக ஃபேட்டு தான் இருக்கும். எதுக்கு குளிர் பிரதேசத்தில் வாழக்கூடிய இதில் உடம்பு ஃபுல்லாக ஃபேட் இருக்குது? அது செகண்டரி. தசை இருக்குல்ல, தசையிலேருந்தான் வெப்பம் வெளியேறும். ஃபேட்டில் வந்துட்டு வெப்பத்தை, அது தசை கிடையாது, அதில் வெப்பம் இருக்காது. அப்போ நம்ம உடம்புல உள்ள வெப்பத்தை வெளியில் அனுப்பாமல் பார்த்துக்கும். இன்சுலேட்டர். சொட்டர் இருக்குல்ல, அது மாதிரி. அதனால தான் பெண்களுக்கு குளிராது. ஏன்னா அவங்களுக்கு ஸ்கின்னில் ஒரு லேயர் எப்படி இருக்கும்? ஃபேட் இருக்கும். குளிர்றோமா? அதெல்லாம் ஆண்களோட கம்பேர் பண்ணால் உங்களுக்கு பெண்களுக்கு குளிராது. சரியா? அதான் உண்மை, சயின்ஸ். அதனால தான் இங்கிலீஷ் பாருங்கள், யூரோப்பியன்ஸ்லாம் பாருங்களேன், லேடிஸ்லாம் அரைக்குறை ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க அந்த குளிரில். ஆம்பளைங்க தான் என்ன பண்ணுவானுங்க குளிர்லேருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு? சொட்ரு கிட்ரு எல்லாம் போட்டிருப்பான், கோட்டு. அப்படி இல்லை அபிஷியலாக போகிறான்னா என்ன பண்ணுவான்? பேண்ட்டு ஷர்ட்டு போட்டு டக்கின் பண்ணியிருப்பான், ஷூ போட்டுக்குவான். ப்ளஸ்ஸு டையெல்லாம் எதுக்கு கட்டுறது? உடம்புலேருந்து பாடி டெம்பரேச்சர் வெளியில் போகக்கூடாது, அதுக்கு தான். அப்புறம் ஸ்கார்ப்பு. அப்படி டை கட்டலைன்னா என்ன பண்ணுவான்? ஸ்கார்ப்பு கட்டிக்குவான் கழுத்தில். ஸ்டைலுக்கு போடுறதில்ல. அந்த ஆனிமெல்லாம் போட்டு தரானுங்களா, அந்த குளிர் பிரதேசத்துக்காக அவனுக்கு கட்டிக்கிட்டது. அது இப்போ ஸ்டைலாக மாறிடுச்சு. நம்ம ஊர்லேயும் வெப்பத்தில் ஸ்கார்ப்பு அதெல்லாம் கட்டிட்டு தரோம் இதெல்லாமே. அப்போ ஃபேட் வந்து என்ன இன்சுலேட்டராக இருக்கும் இங்கே.
அதுக்காக தான் குளிர் பிரதேசத்தில் இருக்கிறதெல்லாம் ஃபேட் அதிகமாக இருக்கும் ஒன்று. ரெண்டாவது சாப்பாடு கிடைக்காதப்ப அந்த ஃபேட்டை கரைச்சிக்கும், அது செகண்டரி. ஓகேவா? இதுக்கிட்ட ஃபேட் அவ்வளோவா இருக்காது. இதுக்கிட்ட என்ன இருக்குது? பெண்குயினுக்கு இறகு இருக்குது. இறகு என்ன பண்ணாது? முடி வெப்பத்தை வெளியில் அனுப்பாது. கம்பளி என்னது? முடி தானே, ஆட்டோட முடி தானே, அவ்வளோதான். இது பறவை ஆல்பட்ராஸ் போலார் சுக்காவாம். அது வேல் அதிகமாக இருக்கும். தீமி தாவரங்கள் மற்றும் விலங்குகள். உரைநிலை கீழே இருப்பதால் பெரிய தாவரங்கள் எதுவும் காணப்படாது, அவ்வளோவா இருக்காது. தாவரம்லாம் ஒன்றும் கிடையாது. அது அவங்களாம் யார் அப்படின்னாக்கா எல்லாமே என்னது? மாமிச உண்ணி தான் எல்லாம். சிறு வகை தாவரங்கள்லாம் பாசி, அந்த சம்மரில் மட்டும் என்னாகும்? பாறை மேலே பாசி உருவாகும், அவ்வளோதான். படர் பாசி செடி, நுரை பாசி, மரப்பாசி, நுண்ணிய பூஞ்சைகள். இதில் ஒன்று பாசி வந்துட்டு பாறையில் ஒன்று வரும், அப்படி இல்லைன்னா தண்ணியிலே பாசி உருவாகும். தண்ணியில் பாசி இருக்குல்ல, அதில் தண்ணியில் உள்ளவங்க தான் அவங்கள சாப்பிட்றதுக்கு சின்ன சின்ன உயிரினம், மீன் கீன் எல்லாம் இருக்கும். மீனை சாப்பிட்றதுக்கு பெரிய உயிரினம் எதெல்லாம்? பெண்குயின், திமிங்கலம் எல்லாமே இருக்கும். சுறாகிரா எல்லாமே இருக்கும். சில பாசி வகைகள் பனிகளற்ற கடலோர பாறை நிலங்களில் காணப்படுகின்றன. நான் சொன்னது தான். அதுபோல் பிளாங்டன் தெரியும்ல? பிளாங்டன்னா என்னது? மீனுக்கான உணவு. அது ஒரு நுண்ணுயிரி, கடல் நீரில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரி. அடுத்தது பிளாங்டன் பாசிகள், மரப்பாசிகள். ஒரு சில வகையான பாசிகள் தான் பாறையில் இருக்கும், மற்ற மரப்பாசி இதெல்லாம் எங்கே இருக்கு? தண்ணியில் இருக்கும். சிறிய வகை செம்மீன் கிரில்ஸ் பெரிய திரள்களாக காணப்படுமா? டிஸ்கவரியில் பார்த்துருப்போம். அப்படியே லட்சக்கணக்கில் அப்படியே போகும், அதெல்லாம் பிடிச்சி சாப்பிடும். அந்த திமிங்கலங்கெல்லாம் பிடிக்கும். அதுலேயும் எஸ்கேப் ஆகிருங்க அதுங்க பயங்கரமாக. கிரில்ஸ். இது மாதிரி கோசம் லட்சக்கணக்கில் இருக்கும். அதெல்லாம் முக்கிய உணவு. இவை கடல் வாழ் உயிரினங்களுக்கு உணவாக பயன்படுது. இந்த கிரில் ஃபிஷ் வந்து பிளாங்டன் பாசியெல்லாம் சாப்பிடுவாங்க, சரியா? அவங்கள இவங்க சாப்பிடுவாங்க. அண்டார்டிகாவின் உயரமான சிகரம் வின்சென்ட் மாசிப். ஃபேக்டில் நோட் பண்ணிக்கோங்க. உலகின் மிகப்பெரிய பனியாறு லாம்பர்ட் பனியாறு. அதேமாதிரி இந்த சிகரம் இருக்கு இல்லையா? எந்த சிகரம்? வின்சென்ட் மாசிப். இது பார்த்திங்கன்னா சென்டினல் மலைத்தொடரின் தென்பகுதியில் அமைந்துள்ளதாம்மா. சென்டினல் மலைத்தொடர். இருக்கு பாருங்க, இதுதான் சென்டினல் மலைத்தொடர். ஓகேவா? இந்த இடத்துல இருக்கு வின்சென்ட் மாசிப். இது எல்லாமே எதோட தொடர்ச்சி தான்? ஆண்டிஸ் மலைத்தொடர தொடர்ச்சி. நீலத்திமிங்கலம், கடற்பசு போன்ற கடல் விலங்குகள், கடல் பறவைகளான பென்குயின், ஆல்பட்ராஸ், போலார் ஸ்குவா, ஸ்டவுட், இதெல்லாம் பறவைகள். இங்கே மட்டும் இங்கே இருக்குது, வேற இல்லை. இதெல்லாம் விலங்குகள். மிகப்பெரிய கடல்வாழ் உயிரினமான நீலத்திமிங்கலம் பிளாங்டன்களை உணவாக உட்கொள்கிறது. நீலத்திமிங்கலமே அதுதான் சாப்பிடுதா? அது கண்ணுக்கே தெரியாத பிளாங்டன்னு. இங்குள்ள அனைத்து விலங்குகள் மற்றும் பறவைகள் குளிர்கால நிலையை எதிர்கொள்ள தங்கள் உடலில் பிளப்பர் எனப்படும் அடர்த்தியான கொழுப்பு அடிக்கணை கொண்டுள்ளது. பறவைகளுக்குமே இருக்காமா பிளப்பர்.
பெண்குயின் பறவைகளால் பறக்க இயலாது. இவைகளுக்கு இறக்கைகளுக்கு பதிலாக நீந்துவதற்கு ஃப்ளிப்பர், அந்த துடுப்பு இருக்குல்ல, இறக்கை இருக்காது நீந்துறதுக்காக, தண்ணியில் போய் நீந்துறதுக்காக. வித்தியாசமான பறவை. அதே மாதிரி இது ஒரு பாலூட்டி. ஃப்ளிப்பர். இந்த படகுல யூஸ் பண்ணுறோம்ல அது மாதிரி. மற்றும் தோலிலை பொருந்திய அகலமான பாதங்களை கொண்டுள்ளது. தோலிலைன்னா புரியுதா? விரல்களுக்கு நடுவில் வாத்து பார்க்குறோம்ல, அது எதுங்கன்னா நீந்துறதுக்கு. வாத்து விரல்களுக்கு நடுவில் தோல் இருக்கா, அது மாதிரி. சிறிய முதுகெலும்பற்ற உயிரினங்கள் இக்கண்டத்தில் நிலவாழ் விலங்கினங்களாகும். அது என்னன்னு தெரில, முதுகெலும்பு இல்லாததாம்மா. சரி, அடுத்து கனிமங்கள், மினரல்ஸ். ஏகப்பட்ட மினரல்ஸ் இருக்குது, ஆனால் யாரும் எடுத்துகிட்டு வரக்கூடாது. எல்லாமே இருக்குது. ஒருவேளை எல்லா கண்டத்துலையும் தீர்ந்துருச்சுன்னா கடைசியில் எல்லோரும் அங்கே போய் சண்டை போட்டுக்குவானுங்க. அது கூட இங்கிலீஷில் படம் எடுத்துருப்பான் பாருங்கள், எப்படியாவது இருக்கும். உலகத்தில் எல்லாம் தீர்ந்து போச்சு, இவனுங்களாம் என்ன பண்ணுவானுங்க, சண்டை போட்டு போய் எடுத்துகிட்டு வருவாருங்க. அது கொள்ளையடிக்கிறது. இங்கே நிலாவுக்கு போகிறதே அதுதான் காரணம்னு சொல்லிடுறானுங்க, படித்தோம் நம்ம. இது மாதிரி எல்லாமே இருக்குது, நமக்கு தேவையானது எல்லாமே அங்கே இருக்குது. யுரேனியம், துத்துநாகம், ஆகப்பட்டது. நிலக்கரி வரைக்கும் இருக்குது. ஹைட்ரோ கார்பன் நிலக்கரி இருக்கு, ஆனால் கம்மியாக இருக்குன்றான். சர்வதேச ஒப்பந்தத்தின்படி இக்கண்டம் காணப்படும் கனிமங்கள் வெட்டி எடுக்க அனுமதி இல்லை. எல்லா இடத்துலையும் தீர்ந்தோன்னா அப்புறம் சண்டை போட்டுக்குவானுங்க. இது வரைக்கும் கிடையாது. மைனிங் ஆக்டிவிட்டி அங்கே கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய ரிசர்ச் சென்டர் மைத்ரியா, இந்தியாவோடது. அங்கே ரிசர்ச் சென்டர் போய் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆயிரத்தி 1912 ஆங்கில மற்றும் நார்வே நாட்டுக்குழுவினர் தென்துருவத்தை அடைந்தனர். தென்துருவத்தை அடைகிறதுனா சாதாரண இல்லை, அதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டான் அந்த கண்டத்தை. தென்துருவத்தை எப்போ அடைகிறானுங்களாம்? 1912. புரியுதா? இங்கே பாருங்க, இந்த இடத்துக்கு போய் சேரணும். அப்போ இங்கே தான் பயங்கரமான குளிர் இருக்கும். ரெண்டாவது பயங்கரமான காற்று இங்கே தான் வீசும், மேலேருந்து இறங்கி ஹை ப்ரெஷர் இருக்கும். அங்கே போய் சேர்றது சாதாரண விஷயம் இல்லை. அதனால தான் அது பெருசாக போட்டிருக்காங்க. இந்தியாவோட 27 பேர் கொண்ட குழு டாக்டர் எஸ்.இசட் காசிம் அவங்களுடைய தலைமையில் போயிருக்காங்க. சரியா? அடுத்தது 81 டிசம்பரில் அங்கே போய் சேர்ந்துருக்காங்க. கோவாவிலேருந்து புறப்பட்டு போயிருக்காங்க. டிசம்பர் குளிர்காலத்தில் போயிருக்காங்க. குளிர்காலம் தானே, இன்னும் அங்கே கோடை காலம். கோடை காலத்தில் தான் போக முடியும். ஜனவரியில் போய் சேர்ந்தாங்க. என்ன 3 மாதம் அங்கே வெயில், சூரியன் மறையாது அண்டார்டிகாவில். டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி அப்படின்னு பார்த்துருக்கோம். அதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் போயிருக்காங்க. இந்தியாவோட முதல் ஆராய்ச்சி நிறுவனத்தை அங்கே உருவாக்குறாங்க. ரிசர்ச் சென்டர், மையம், ஆராய்ச்சி மையம். நிறுவனம்லாம் ஆராய்ச்சி மையம். அதுக்கு பேர் என்னது? தட்சின் கங்கோத்ரி. எல்லாம் அவனுக்கு பேரே வச்சுக்குவானுங்க. சச்சின், கங்கோத்ரி, மைத்ரேயி. காசெல்லாம் எல்லாம் ஊராமட்டும் எல்லா மொழி பேசுகிறவன்ட்டு பிடுங்குவானுங்க வரி பணம். பேர் மட்டும் அவங்க சமஸ்கிருதத்தில் வச்சுக்குவானுங்க. யார் காரணம்? நம்ம தான் காரணம். நம்மளாம் முட்டாளாக இருக்கிறனால தான் காரணம். மைத்ரேயி, பாரதி. பாரதி சார் தமிழ் வர்றது, பாரதி கூட தமிழ் கிடையாது. பாரதிலேருந்து வந்தது தான் பாரதி. நம்ம தமிழ் நல்லா நினச்சி, ஓ நம்ம பாரதி பேரை வச்சுட்டாங்க. அவரே என்னது, வடமொழிக்கு சொம்படிக்கிறவர் தான். சரி, அரோரா விண்ணொலி. வடாரை கோலத்தில் என்னன்னு சொல்லுவாங்க? அரோரா போரியாலிஸ். தென்னரை கோலத்தில் அரோரா ஆஸ்திரேலிஸ். தென்னரை கோலத்தில் ஆஸ்திரேலியா இருக்குது. எல்லாம் அந்த எந்த பகுதி ஃபுல்லாக, இது ஃபுல்லாகவே தெரியும், இங்கே தெரியும். அதே மாதிரி இது இந்த ஃபுல்லாக இந்த எல்லாமே ரஷ்யா, கிரீன்லாண்டு, கனடா, நார்வே, ஸ்வீடன், ஃபின்லாண்டு, அங்கெல்லாம். அது என்றைக்கு வரும்னு கால்குலேட் பண்ணி சொல்லுவாங்க.
நம்ம ஊர்லேருந்து போனவங்களாம் அதை பார்த்துட்டு நைட் போய் அங்கே டென்ட் போட்டு உட்காந்துருப்பானுங்க பார்க்குறது. யூடியூப் சேனல்லாம் வரும் பாருங்க, அது பெருசாக பார்த்துட்டு போகும், ஒன்றும் கிடையாது, இதுதான் அவ்வளோதான். வட மற்றும் காந்த துருவங்கள் அருகில் இயற்கையில் தோன்றும் பிரகாசமான இளஞ்சிவப்பு, சிவப்பு நிற மற்றும் பச்சை நிறம். நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? கிருஷ்ணன் கலர் தானே அது. கிருஷ்ணன், ராமர் வந்துட்டார், கிருஷ்ணர் வந்துட்டார், ஆஹா சிவன் தோண்டிட்டார். சிவனுக்கு சிவப்பு கலர் கொடுத்துட்டானுங்க அவர் அங்கே. அதனால் இமயமலையில் பார்த்தோம்னா அந்த இதில் சிகரத்தில் என்ன இருக்கும்? இதே காரணம் தான், இதே மாதிரி தான் ஒரு இதனால் அது நம்ம பார்த்துருப்போம். சாயந்தரத்தில் பயங்கர ரெட்டிஷாக தெரியும். ஆகா சிவன் அருளிட்டார், வாங்க வாங்க வாங்கம்மானுங்க. சிவன் இல்லை, கவனம் கிடையாது, சூரிய ஒளி. அந்த கதையெல்லாம் நம்ம ஃபிசிக்ஸில் பார்த்துருப்போம். இதுக்கான ரீசன் என்னன்னு சொல்கிறான் பாருங்க. இவ்விளைவானது சூரியனிலிருந்து வரும் மின்னூட்ட துகள்கள் வளிமண்டல மேலடுக்குள்ள அணுக்களுடன் வினைபெறுவதால் உண்டாகிறது. நோட் பண்ணிக்கோங்க. இது உருவாகிறதுக்கு காரணம் என்னமாமா? சூரியன்லேருந்து வரக்கூடிய மின் துகள், அது எனர்ஜி, லைட்டு. அது யார் கூட வினைபுரிகிறாங்க? வளிமண்டல மேலடுக்கில், எக்ஸோஸ்பியரில். அதனால தான் இது வருதுன்னு பார்த்தோமா? சரி பார்ப்போம். இல்லை மேலடுக்கு சொல்லியிருக்கான், பார்த்துருவோம் இந்த இடத்துல. எக்ஸோஸ்பியர். எக்ஸோஸ்பியர் எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குது? 800லேருந்து 30,000 கிலோமீட்டர் வரைக்கும். வெரி குட். 800லேருந்து 30,000 கிலோமீட்டர் வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. எங்கே நடக்குது? வட மற்றும் தென் துருவங்களுக்கு அருகில், காந்த துருவங்களுக்கு அருகில். நம்ம ஃபிசிக்ஸில் பார்த்துருப்போம், காந்த துருவம் பூமியோட ஆக்சிஸ் இருக்குல்ல, பூமியோட ஆக்சிஸ் வரைய முடியாதா? இப்படி இருக்குது. இதை மையமாக வச்சு தான் என்ன ஆகுது? பூமி சுற்றிக்கிட்டு வருது. அதாவது ஆக்சிஸ், அச்சு அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து வட துருவம், இது தென் துருவம், நார்த் போல், சவுத் போல். பட் காந்த போலம் அப்படி இருக்காது. காந்த போலம் என்ன இருக்கும்? கொஞ்சம் கிராஸாக இருக்கும் அந்த இடத்துல. இதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸு? 10லேருந்து 15 டிகிரியா அந்தளவுக்கு சாய் வரும். காந்த புலம் இங்கே தான் ரிலீஸ் ஆகும். காந்த புலம் அது காந்த துருவம்னு சொல்லுவாங்க. ஃபிசிக்ஸில் பார்த்தோம், ஜியாகிரஃபியில் சொல்லுவேன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டு மாற்றி மாற்றி பார்க்கணும், லிங்க் பண்ணணும், மாற்றி மாற்றில லிங்க் பண்ணணும். அந்த துருவங்களில் தான் இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கேட்கலாம், இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கேட்கலாம். அரோராஸ் உருவாகிறதுக்கு காரணம் என்ன? எந்த இடத்துல உருவாகுது? அரோராஸ் காந்த துருவ பகுதியில் தோன்றும் ஒரு ஸ்டேட்மெண்ட். அடுத்த ஸ்டேட்மெண்ட், இது சூரியனிலிருந்து வரக்கூடிய மின் துகள்களும் வளிமண்டலத்தில் மேல் அடுக்கில் இருக்கக்கூடிய வாயு துகள்களும் வினைபுரிவதால் நடக்குது. அப்படி தானே போட்டிருக்கு, வினைபுரிவதால். ஸ்டேட்மெண்ட் 1, 2 கொடுத்துருவான். அப்புறம் கீழே என்னது? 1 only correct, 2 only correct, 1 and 2 both are correct. அப்புறம் both are wrong. சரியா? அப்படி கொடுத்துருவான். எது? ரெண்டுமே கரெக்ட். இது தென் துருவத்தில், அதுக்கு பேர் வைக்கிறான். அடுத்து 3ஆவது ஸ்டேட்மெண்ட் கேட்கலாம். தென் துருவத்தில் அரோரா ஆஃப் ஆஸ்ட்ரேலிஸ், வட துருவத்தில் அரோரா ஆஃப் போரியாலிஸ். தென் துருவத்தில் இவனுங்க பாருங்க, தமிழ்னு சொல்லிட்டு வடமொழியை கொண்டு திணிக்கிட்டானுங்க. தென் துருவ ஜோதியாமா, ஜோதி. இது வட துருவ ஜோதியாமா. ஜோதியில் ஐக்கியமாகறீங்களா? யார் ஐக்கியமானது? ஜோதியில் யார் ஐக்கியமானது? இவங்களே ஐக்கியம் ஆக்கிட்டு அவரை கடவுளாக கும்பிட்டுட்டு இருக்கானுங்க. மணி ஆட்டிகிட்டு இருக்காங்க போயிட்டு. யார்? வள்ளலார். யார் வள்ளலார்? இந்த வேத நாகரிகத்துக்கு எதிராக மனு தர்மம் இதெல்லாம் இருக்குல்ல, மனிதனுக்கு மானுட இதுக்கே எதிராக இருக்கக்கூடிய இந்த வேத நாகரிகம் இருக்குல்ல, வட நாகரிகம், அதுக்கு எதிராக போராடி மக்கள் எல்லாரும் சமம், எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கணும்,
சரியா? அப்படின்னு போதிச்சவர் தான் யார்? ராமலிங்க அடிகள் வள்ளலார். அப்போதைக்கு பெரிய ஆள் அவர், வச்சுக்கலாம். ஆனால் கடவுள் இருக்காருனாரு, கடவுள் ஜோதி வடிவானவன்ட்டார் அவர். அவரை பார்த்தானுங்க அப்போ உள்ளவனுங்கெல்லாம் சேர்ந்து அவரை குடிசையில் வச்சு எரிச்சிட்டானுங்க. பார்த்துருப்போம் வரலாறில். எரிச்சிட்டு அவர் ஜோதியில் ஐக்கியமாயிட்டாருன்ட்டானுங்க. அப்புறமேல அவர் சிலையை அங்கேயே வச்சு யார் எரிச்சானுங்களோ அந்த குரூப் மணி ஆட்டி இப்போ தட்டு நீட்டி சம்பாரிச்சிக்கிட்டு இருக்குது. வரலாறு முக்கியமாக சரி. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இவனுக்கு பொய்யா அடிச்சு விட்றானுங்க. யார்? இவரை பற்றி ஒரு பொய் கருத்து விட்டானே ஒரு ஆள். இங்கே கவர்னர்ன்ட்டு ஒருத்தன் உட்காந்துருக்கானு. கவர்னர் இருக்கார்ல, அவன் என்ன சொல்கிறான்? அவர் கடவுள் இதை போட்டுனார், அதை போட்டுனார், பக்தி இயக்கத்துக்கு முக்கியமான ஆளுன்னு கதை விட்றான். அதெல்லாம் கிடையாது. அவர் அதுக்கு எதிராக நின்றவர் தான் யார்? வள்ளலார். இவ்வாறான வண்ண கீற்றுகள் குறிப்பாக உயரச்சங்களில் அமைந்துள்ள நாடுகளாக வடகிழக்கில் உள்ள அலாஸ்கா, தென் துருவத்தில் அமைந்துள்ள நியூசிலாந்து, பாக்லாந்து பகுதிகளில் காணலாம். முன்னாடி சொல்லிட்டேன் நான் எங்கெங்கே இருக்குன்ட்டு. வட துருவத்தில் இந்த நாடுகள் எல்லாமே. அதேமாதிரி அலாஸ்கா இங்கேயும் பார்க்கலாம். இங்கே எல்லா நாட்டிலையும் பார்க்கலாம். அலாஸ்கா, நார்வே, ஸ்வீடன், ஃபின்லாந்து, ரஷ்யா எல்லாம் பார்க்கலாம். அதேமாதிரி தென் துருவத்தில் இங்கே தான் யாருமே இல்லையே, அதனால் பக்கத்து நாடு யார்? ஆஸ்திரேலியா. அங்கே பார்த்தீங்கன்னா இது எது? அந்த தென் அமெரிக்கா இருக்குல்ல, இந்த பகுதி தென் அமெரிக்கா இந்த பார்ட். ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து பார்க்கலாம். ஆஸ்திரேலியா இங்கே தான் பார்க்க முடியும். அதுக்கு இப்போ பக்கத்தில் ஏதாவது தீவுகள் இருந்து அங்கே மனுஷன் இருந்தால் அங்கே இருந்து எப்போயாவது தெரியும் கரெக்டாக. அவ்வளோதான். அதனால தான் இந்த டிஸ்கவரியில் பார்த்தீங்கன்னா இந்த அலாஸ்கா அங்கே போயிட்டு பேர் கிரில்ஸ் போகிறான்னு வச்சுக்கோங்க, அலாஸ்காவை பற்றி சொல்கிறானுங்கன்னு வச்சுக்கோங்க, முடிக்கும் பொழுது இதை காட்டுவானுங்க. நான் இது எதுக்கடா காட்டுறானுங்க, ஏதாவது டிசைன் போட்டு அனுப்புகிறான்னு நினச்சேன் அப்போ நான் சின்ன வயசில் பார்க்கும்போது. அப்புறம் பார்த்தா இது இயற்கையிலே தோன்றக்கூடிய ஒரு விஷயம். என்ன வினையாக இருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். இங்கே சொல்கிறான்ல, சூரியன்லேருந்து வரக்கூடிய இங்கே இதே தப்பாக தான் போட்டிருக்கான். மின்னூட்ட துகள். மின்னூட்ட துகள்னா என்னது? எலக்ட்ரான்ஸ் சூரியன்லேருந்து வருது. இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. நம்ம ஃபிசிக்ஸ் முடித்தவங்க பேசணும், இதெல்லாம் தப்பு. ஒன்று. ரெண்டாவது, மேலடுக்கில் இருக்கக்கூடிய துகள்கள் குழு கிடச்சிருச்சு. இப்போ சொல்லுங்கள் பாப்பா, இந்த லைட்டு எப்படி வரும்? எந்த செயல்னால வரும்? அன்ஸ்டேபிள். அணுக்கரு இணைவா? ஏங்க சூரிய ஒளி வெள்ளை கலராக இருக்கும். சொல்லுங்கள். ஒளி விலகல்னால நிறப்பிறகை ஏற்பட்டு வெளியில் தெரியுது. ஃபிசிக்ஸில் பார்த்தோமா? ஃபேக்டை தேடாதீங்க, புரிஞ்சு. எங்கே இருந்தால் லைட்டு வருது, அங்கே பார்ட்டிகிள்ஸ்லாம் இருக்குது, மேலே கேஸ் இருக்குல்ல, அதில் படும்பொழுது என்ன ஆகுது? ஒளி விலகல் ஏற்படணும். ஒளி விலகல்னால என்ன ஆகும்? அதாவது ரெஃப்ராக்ஷனா, அதனால என்ன ஆகும்? ஒளி சிதறல் நடக்கும். ஃபிசிக்ஸில் பார்த்தோமா டிஸ்பர்ஷன் நடக்கும். அதுதான் சரியான காரணம். கொஞ்சம் ஜாகிரபி ஒழுங்காக ஃபிசிக்ஸ் படிச்சிருக்க மாட்டானுங்க. எந்த இடத்துல நடக்குது? காந்த துருவ பகுதி. சரியா? காந்த துருவ பகுதியில் நடக்கும். அதான் கரெக்ட். பாக்ஸ் இருக்கா? அண்டார்டிகாவில் உள்ள மிகப்பெரிய ஆராய்ச்சி நிலையமான மேக்முர்டோ அமெரிக்கா தான் வச்சுருப்பான். அந்தாண்ட உலகத்தில் 1ஆம் நம்பர் திருட. முதல் இந்திய அறிவியல் ஆராய்ச்சி நிலையம் தட்சின் கங்கோத்ரி. அதான் மேலேயே பார்த்துட்டோம். கேட்பாங்க, இதெல்லாம் கேட்டிருக்கான். தட்சின் கங்கோத்ரி. அப்புறம் ஒரு தடவை என்ன தெரியுமா கேட்டான், அது பழைய புக்கில் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், டிஎன்பிசியில். மெர்க்முடா ஆராய்ச்சி. இந்த மேப்பு கொடுத்துட்டு இந்த பாயிண்டில் யார் இருக்கா அப்படின்னு கேட்டான். எந்த ஆராய்ச்சி நிலையம் இருக்குதுன்னு கேட்டிருந்தான். இந்த புக்கில் தான். இந்த டைம் இந்த புக்கு வந்ததுக்கப்புறம் தான் கேட்டிருந்தான், டிஎன்பிசியில். இந்தியாவில் எங்கெங்கே இருக்குது பாருங்கள். தட்சின் கங்கோத்ரி, இது 2வது மைத்ரி. இந்த மேப்பை கொடுத்துட்டு இந்த மேட்ச் பண்ணு அப்படின்ட்டான். 1, 2, 3 கொடுத்துட்டு. டிஎன்பிசியில் போலீஸ் எஸ்ஐ அந்தளவுக்கு கேட்க மாட்டான். அதனால தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சும்மா
அதேமாதிரி புதுசாக படிக்கிறவங்க பயப்படக்கூடாது. சரியா, ஐயோ இவ்வளோ இருக்கா அப்படின்னு, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. திரும்ப திரும்ப பார்த்தோம்னா சிம்பிள் விஷயம். வார்த்தைக்கு அர்த்தம் புரிஞ்சுக்கணும், கேள்வி கேட்டு எடுத்து பார்க்கணும், ரிவிஷன் பண்ணணும். எடுத்து புக் எடுத்து படிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. இது என்ன கேள்வி கேட்டுட்டு படிச்சிருப்போம், எங்கேயோ நியூஸில் வருது தட்சின் கங்கோதரி இதுன்னு, அல்லது அண்டார்டிகாவில் ரிசர்ச் சென்டரை பற்றி எங்கேயும் ஒரு கேள்வி அட்டன் பண்ணுறீங்க, அங்கே நம்மளோட ரிசர்ச் சென்டர் எது கேள்வி கேட்டுன்னு அதில் முதல்ல உருவாக்குனது எது, கேள்வி கேட்டு எடுத்து பார்த்துடணும். அப்புறம் மறக்கவே மறக்காது. அப்படி கேள்வி கேட்டு ரிவிஷன் பண்ணிங்கன்னா ஜென்மத்திலையும் மறக்காது. ஓகேவா? ரைட். ஆப்பிரிக்காவின் தென்கோடி முனை, நன்னம்பிக்கை முனை. அது ஏன் அப்படின்னு நம்ம வரலாறில் பார்த்துருப்போம், பார்க்காதவங்க பார்ப்போம். எகிப்திற்கும் சினாய் தீபகற்பத்திற்கும் இடையே ஒரு நிலச்சந்தி வழியாக உருவாக்கப்பட்ட செயற்கை கால்வாய் சூயஸ் கால்வாய். அந்த நிலச்சந்திக்கு பேர் என்னது? சூயஸ் நிலச்சந்தி, அதுக்கு பேர். கரெக்டாக ஆப்பிரிக்காவில் பார்த்துருப்போம் சூயஸ் நிலச்சந்தி. அந்த இடத்துல நம்ம கால்வாய் வெட்டியிருக்கோம், நமக்கு இருக்கா? எங்கே? இந்த இடத்துல எகிப்து செனாய் தீபகற்பம் அப்படி தானே போட்டு இருந்துச்சு. எகிப்திற்கும் சினாய் தீபகற்பம். ரைட். மத்திய தரைக்கடல் காலநிலையோடு தொடர்புடைய பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்வு செய். சராசரி மழைப்பொழிவு 15 சென்டிமீட்டரா? அதிகமாக தான் இருக்கும். 15 சென்டிமீட்டர் வந்துச்சுன்னா என்ன ஆயிரும்? பாலைவனமாக மாறிடும். சரி. கோடை காலம் வெப்பமாகும், வறண்டதாகும், குளிர்காலம் மழையுடன் இருக்கும். கரெக்டா? இதுதான் கரெக்ட். தமிழ்நாடு மாதிரி. குளிர்காலம் குளிர்ச்சியாகவும் வறண்டும் காணப்படும். அப்படியா? வறண்டா தண்ணி இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. சிட்ரஸ் வகை பழங்கள் வளர்க்கப்படுது. கரெக்டா? சரி. அப்போ எது மட்டும்தான் கரெக்டு? எப்படி கேள்வி கேட்டாலும் அடிக்கலாம். தைரியமாக கிளாஸ் அட்டன் பண்ணணும், கேள்வி கேட்கணும், கற்றுக்கணும், அந்த குழந்தை மாதிரி ஆர்வமாக இருக்கணும். 2, 4. ஆஸ்திரேலியாவின் மேற்கு மற்றும் கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகளை பிரிக்கும் மலைத்தொடர். ஆஸ்திரேலியாவில் என்ன மலைத்தொடர்? பெரிய பிரிப்பு மலைத்தொடர்னு வச்சுட்டாங்க. பெரிய பிரிப்பு மலைத்தொடர் தானே. கல்கூர்லி சுரங்கம் டேஸ் கனிமத்திற்கு புகழ்பெற்றது. தங்கமா? எங்கே? ஆஸ்திரேலியா. அட்லஸ் மலை டேஸ் கண்டத்தில் உள்ளது. ஆப்பிரிக்கா. வடமேற்கில் இங்கே இருக்கும். இவ்வளோதான் மலைத்தொடரே, மொத்தமே மலைத்தொடர். சொல்லுங்க பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு. இங்கேருந்து போவோம். ராக்கி. ராக்கி என்ன படத்தில் வரும்? கேஜிஎஃப்பா? கேஜிஎஃப் என்ன பாய்? ராக்கி பாய். அவ்வளோதான். அப்புறம் இங்கே வந்து அப்பலச்சியன் மலைத்தொடர் இங்கே. அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்னது? இங்கே ஆல்ப்ஸ். இங்கே ஆஸ்திரேலியன் ஆல்ப்ஸ் பெரிய பிரிப்பு. அவ்வளோதான். வேறு என்ன இருக்குது இங்கே? இன்னும் ஒன்று இருக்குது, இமயமலைத்தொடர். அதோட தொடர்ச்சி நிறைய அப்படிலாம் போகும். அதுக்கு 2, 3 பேர் பார்த்துருப்போம். சுலைமான் மவுண்டைன், அந்த மவுண்டைன், இந்த மவுண்டைன், இதெல்லாம் இருக்கும். இவ்வளோதான் மலைத்தொடரே. உலகமே உங்கள் கையில் வந்துடும். ஆப்பிரிக்காவின் மிக உயரமான சிகரம் கிளிமஞ்சாரோவா? கிளிமஞ்சாரோ. ஆஸ்திரேலியாவில் அதிகம் காணப்படும் மரம்? ஆஸ்திரேலியாவிலையா? யூக்கலிப்டஸாக இருக்கும். அக்கேசியான்னு நினைக்கிறேன். பாருங்கள், அக்கேசியா தான் இருக்கும். ஆஸ்திரேலியாவில் மிக மிதவெப்ப மண்டல புல்வெள் டேஸ் என அழைக்கப்படுகிறது. ஆஸ்திரேலியாவில் டவுன்ஸ். வெரி குட். வேல்டு எங்கே இருக்குது? வேல்டா? ஆப்பிரிக்கா. வேல்டு மிதவெப்ப மண்டல புல்வெளி. கேள்வி எல்லாமே கேட்டிருக்காங்க. தென் அமெரிக்காவில்
அது வெப்பமண்டல புல்வெளி, வேர்ல்டு தான். சாகியல் வந்துட்டு பாலைவனத்தை ஒட்டி இருக்கக்கூடிய புல்வெளி பகுதி தான் என்னது சாகியல். அங்கே அந்த புல்வெளிக்கு இன்னொரு பேர் என்னது சவானா புல்வெளி, வெப்பமண்டலம். எங்கே இதில் அத்தாமா வெப்பமண்டல புல்வெளி எல்லாத்தையுமே சவானா புல்வெளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஹா, இன்னொரு தடவை நல்லா படிங்க. வெப்பமண்டல புல்வெளி, இன்னொன்று மிதவெப்பமண்டல புல்வெளி, 2 டைப்பு தான் இருக்குது. ஓகேவா? ரைட். அண்டார்டிகாவில் நிறுவப்பட்ட முதல் இந்திய ஆராய்ச்சி நிலையம் தட்சின் கங்கோத்ரி. பினாக்கல் என்னது? கிரில் இப்போ தானே பார்த்தோம். நெருப்புக்கோழி, ஐரி ஏரி எங்கே இருக்குது? ஆஸ்திரேலியாவில் பெருசு. புவியின் அணிகலன் அதான் ஈக்குவேட்டர், அதான் புவி இடைக்கூடுன்றோம். ஈக்குவேட்டர் இருக்குல்ல, அங்கே தானே இருக்கும். வருஷம் ஃபுல்லாக மழை பெய்யும், பசுமை மாறா காடு இருக்கும், அதான் காரணம். பினாக்கில் என்னது? சுண்ணாம்பு பாறை. பார்த்தோமா? எங்கே? ஆஸ்திரேலியாவில். அங்கங்கே கும்புமா நினைச்சா ஆஸ்திரேலியாவில் பாலைவன பகுதியில் இருக்கும். அரோரா என்பது பார்த்தீங்களா வண்ண ஒளிகளாகும். அவை வளிமண்டலத்தில் மேலடுக்கு காந்த புயலால் ஏற்படும். காந்த புயலால் ஏற்படுது சூரியன்லேருந்து வரக்கூடிய அந்த இது. ஆமாம், காந்த துருவ பகுதியில் உருவாகும். ஒன்று மட்டும்தான் கரெக்டு. கூற்று: ஆப்பிரிக்காவின் நிலவியல் தோற்றங்கள் ஒரு முக்கிய அம்சம் பெரிய பிளவு பள்ளத்தாக்கு. ஆமாவா? ரிஃப்ட் வேலி பார்த்தோம்ல, இங்கேருந்து உருவாகி அப்படியே இங்கே வரைக்கும் போகணும்னு பார்த்தோம். புவியின் உள்விசை காரணமாக புவியின் மேற்பரப்பில் உண்டான பிளவு. ஓகே, ரெண்டுமே கரெக்டு. அவ்வளோதான். இதோட கண்டங்கள் ஓவர். அடுத்தது இந்தியா.